எல்லோருக்கும் இனிய வணக்கம். ஒரு இளைஞன் வாழ வழி இல்லாமல் ரொம்ப துன்பத்தில் ஒரு ஞானிகிட்ட போய் கேட்டாராம், எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லும்போது அந்த ஞானி சொன்னாரா, உன்னுடைய வீட்டினுடைய அறைக்கு போய் ஒவ்வொரு பொருளையும் பாருன்னு சொன்னாராம். அப்போது அந்த வீட்டினுடைய அறையினுடைய மேல் கூரை சொன்னதா, என்ன மாதிரி உயர்வான எண்ணங்களை நீ பார்த்துக்கோ, வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கூரை சொன்னதான். அப்போது அவன் சிந்திச்சு பார்த்தான். அப்புறம் அங்கே இருக்கிற காத்தாடி சொன்னதா, என்ன மாதிரி எப்போவுமே மனசையும் உடம்பையும் கூலாக வச்சுக்கோ, குளிர்ச்சியாக வச்சுக்கோன்னு சொல்லி காத்தாடி சொன்னதான். அங்கே இருக்கிற கடிகாரம் சொன்னதா, நேரத்தை காலத்தை வீணடிக்காத இளைஞனேன்னு சொல்லி இந்த கடிகாரம் சொன்னதான். அப்போது கேலண்டர் சொன்னதா, என்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ளுன்னு சொல்லி அந்த கேலண்டர் சொன்னதான். அங்கே இருக்கிற ஜன்னல் சொன்னதா, என்ன மாதிரி பரந்த மனப்பான்மையோடு இரு அப்படின்னு சொல்லி அந்த ஜன்னல் சொன்னதா. அங்கே இருக்கிற விளக்கு சொன்னதா, நான் விளக்கு எரியும் போது எப்படி வெளிச்சமாக இருக்கேன், அதே போல் நீ உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி மற்றவருடைய வாழ்க்கையிலையும் நீ விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கு சொல்லி கொடுத்ததா. அங்கே இருக்கிற கண்ணாடி சொன்னதா, உன்னை நல்லா பார், மற்றவர்களை பார்க்க வேண்டாம், பொறாமைப்பட வேண்டாம், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம்னு சொல்லி அந்த கண்ணாடி சொன்னதான். அங்கே இருக்கிற தரை சொன்னதா, எப்போவுமே நீ தலை பணிந்து எப்படி எல்லார்கிட்டையும் அன்பாக பணிவாக இருக்கணும்னு சொல்லி அந்த தரை சொன்னதான். அந்த படிக்கட்டு சொன்னதா, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் படிப்படியாக தான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அந்த படிக்கட்டு பாடம் கற்பித்து தான். கடைசியாக மணி பர்ஸு பார்த்தானா, இந்த மணி பர்ஸ் சொன்னதா, நேர்மையான முறையில் பொருளை சம்பாதித்து நீயும் சம்பாதித்து எதிர்காலத்தில் பிறருக்கு தானம் செய்கிற அளவுக்கு கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த மணி பர்ஸ் சொன்னதான். இதெல்லாம் கேட்ட பார்த்த அந்த இளைஞன் ஞானி சொன்னதை கேட்டு அவ்வளவு மனமகிழ்ச்சி அடைந்தாராம். என்ன காரணம்னா, இதுதான் பொருட்கள் உணர்த்துகிற வழியும் சொல்லி தெரிஞ்சிட்டு அந்த வீட்டில் இருக்கிற பொருள்களுக்கெல்லாம் நன்றி சொல்கின்ற அளவுக்கு அவன் அன்பாக மனமகிழ்ச்சியாக இருந்தானா. இதுதாங்க உண்மையான வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்று ஞானிகிட்ட தெரிஞ்சுக்கிட்டாருங்க.